ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ரா டாசல். இன்றைக்கி நம்ம குக்கிங் வீடியோலாம் பார்க்க போகிறதில்ல. ஐலைஃப் வேக்கம் கிளீனர்னு சொல்லிட்டு நான் மாப் போடுறதுக்கு ஒரு வேக்கம் கிளீனர் வச்சுருக்கேன். அந்த மாப்போட வீடியோ தான் நான் காமிக்க போகிறேன் இன்றைக்கி. ஆல்ரெடி ஒரு மேம் வந்து நான் போட்டிருந்ததில் வந்து எனக்கு போஸ்ட் போட்டிருந்தாங்க, மில்லட் மாம் சொல்லிட்டு. இந்த வேக்கம் கிளீனர் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க, அதுக்காக போட்டிருக்கேன். இது வந்து பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக் தான் நம்ம இழுப்போம். நார்மல் மாப்லாம் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் இழுப்போம். எனக்கு லோயர் பேக் பெயின் இருக்கிறனால தான் நான் வந்து இந்த மாப் வச்சு நான் க்ளீன் பண்ணுறேன். இதுதான் வாட்டர் ஃபில்லிங் ஏரியா. ரோபோட்டிக் வேக்கம் கிளீனரில் நம்ம வந்து ரொம்ப கம்மியாக தான் வாட்டர் ஃபில் பண்ணுவோம். இந்த ப்ளூ கலர் இதை ஓப்பன் பண்ணி நம்ம வாட்டர் ஊற்றிக்கணும். நான் ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். சைடில் இருக்க மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே உள்ளே லாக் ஆயிரும். அது இல்லாமல் கீழே வந்து டர்ட்டி வாட்டர் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு செப்பரேட் போர்ஷன் இருக்குது. அந்த இடத்துல வந்து டர்ட்டி வாட்டர் வந்து கலெக்ட் ஆயிரும். இந்த டர்ட்டி வாட்டர் கலெக்ட் பண்ண இடத்துல வந்து நம்ம வந்து பாருங்கள், முடி இதெல்லாம் வந்து மேலே அந்த ஹோல் இருக்குல்ல, அதில் நின்றுக்கும். கீழே வந்து வாட்டர் கலெக்ட் ஆயிரும். அது இல்லாமல் மேலே ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சுருக்காங்க, அதை புஷ் பண்ணி வெளியில் எடுத்தோன்னா பாருங்கள், அடியில் எவ்வளோ குப்பை இருக்குது பார்த்தீங்களா. நான் வந்து அதை வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிடணும். நம்ம எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம், ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணணும். அந்த ஸ்பாஞ்சு உள்ளார ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கும், அந்த ஒயிட் கலர் ஃபில்டர் எடுத்தோம்னா அந்த ஃபில்டர் அடியில் இருக்க அந்த ஸ்பாஞ்ச் ஈரமாக இருந்தால் அதை கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து அதை போட்டு மறுபடியும் நான் லாக் பண்ணிவிட்டு, அந்த கீழே இருக்க குப்பையெல்லாம் வந்து மறுபடியும் நான் சக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி அது சக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ரொம்ப பேப்பர் இந்த மாதிரி இருக்க குப்பையெல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளே கொஞ்சம் கையில் எடுத்துடணும், இல்லை க்ளீன் பண்ணிடணும். நான் லைட்டாக வீடு கூட்டி விட்டு தான் இதை நான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இது வந்து குப்பை இல்லாமல் இழுக்கும். பட் அதுக்கு நான் அதை ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாதுல்ல, அதனால் வந்து நான் வந்து கொஞ்சம் லைட்டாக வீடு கூட்டி விட்ருவேன். கூட்டி விட்டு இந்த பாருங்கள், இப்போ இந்த முடியெல்லாம் பாருங்கள், நம்ம எடுத்த குப்பையெல்லாம் நீட்டாக அதை எடுத்துருச்சு பாருங்கள். அதுவும் இல்லாமல் வந்து நான் வந்து அந்த வாட்டர் நம்ம ஃபில் பண்ணியிருந்தாலும் ஆல்ரெடி இந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா, கீழே இருக்க லாக்கு, அதை ப்ரெஸ் பண்ணால் வாட்டர் ரிலீஸ் ஆகும். நம்ம உள்ளே வச்சு ஃபில் பண்ணியிருக்க வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆக நம்ம வந்து அதை வந்து சக் பண்ணி எடுக்கும் எல்லா குப்பையும். நான் வாட்டர் ஃபில் பண்ணியிருந்தாலும் அதை வந்து ரொம்ப அடிக்கடி ப்ரெஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக வந்து சார்ஜ் குறையிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் நான் வந்து புதுசாக ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஆல்ரெடி வீட்டில் நம்ம வாசல் தெளிப்போல் அந்த மாதிரி வந்து தண்ணி வந்து வீட்டில் தெளிச்சு விட்ருவேன். தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து இந்த வேக்கம் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணுவேன். அதனால கீழே அவ்வளோ வாட்டராக இருக்குது. ஆல்ரெடி இதிலே வாட்டர் வரும். உள்ளே ஒரு ப்ரஷ் இருக்குது, அந்த ப்ரஷ் மூலிமா வாட்டர் வந்து அதை ரோல் பண்ணி சக் பண்ணி எடுக்கும். பட் ஆனால் வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம அதை கையில் ஹேண்டில் பிடிக்கிறோம்ல, அந்த இடத்துல அடியில் வந்து ஆரஞ்சு கலர் ஒரு இது காமிச்சு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ண வந்து நமக்கு வாட்டர் அவுட்லெட் வரும். அப்போ வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து நான் அதை ரொம்ப அதை ப்ரெஸ் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு வந்து அது க்ரீன் கலரில் இருக்கும். நம்ம ஃபுல் சார்ஜ் இருக்கப்போ சார்ஜ் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் போடணும் நம்ம. இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, அந்த ஸ்டாண்ட் மேலே வச்சு தான் நம்ம சார்ஜ் போடணும். அவங்களே ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம சார்ஜ் போட்டால் ஒரு 4 ஹவர்ஸ் சார்ஜ் ஏறும். சைடில் இந்த அட்டாச் பண்ணியிருக்கிறத வச்சு நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். போட்டுட்டதுக்கப்புறம் சார்ஜ் போட்டதுக்கப்புறம் வந்து நமக்கு க்ரீன் கலர் இருக்கும். ஃபுல் சார்ஜ் ஆச்சுன்னா அது நம்ம யூஸ் பண்ண எல்லோ கலராக மாறிடும். எல்லோ கலர் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் சார்ஜ் குறைய ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். அதில் மேலே வந்து ஃபஸ்ட் பட்டன் ஒன்று இருக்கும். அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அதே ஆட்டோ க்ளீன் பண்ணிடும். உள்ளே ஆட்டோ க்ளீன் பண்ணி டர்ட்டி வாட்டர் கலெக்ட் பண்ணி கீழே செட் பண்ணிடும். இப்போ பாருங்கள், ரெட் பிளிங்க் வருது இல்லையா. இப்போ வந்து நம்ம வந்து டர்ட்டி வாட்டர் வந்து எடுக்க சொல்லுது, ரொம்ப ஃபுல் ஆகிட்டனால. அப்படியே வாட்டர் இல்லைனாலும் அதே சொல்லும், வாட்டர் இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணுங்கள், குட் வாட்டர் வந்து ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லும். இப்போ பாருங்கள், எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா. நான் வந்து அதை கழட்டி நான் வந்து இப்படி க்ளீன் பண்ணி வைக்கணும் எப்போவுமே ரெகுலராக. அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் வந்து எந்த ஒரு மிஷினுமே லைஃப் வரும். அது எல்லாத்தையுமே கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிட்டு பாருங்கள், எவ்வளோ முடி கலெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். வீடை பார்த்தா முடி இருக்க மாதிரியே தெரியல. நான் கூட்டிகிட்டு தான் ரெடி பண்ணேன். அப்போ கூட வந்து அவ்வளோ முடி கலெக்ட் ஆகிருக்கு. இதை வந்து இப்போ அந்த குட்டி ஹோல்ஸ் இருக்கிறத வச்சு லாக் பண்ணி அந்த ஸ்பாஞ்சை வச்சு லாக் பண்ணிடணும். அது இல்லாமல் இந்த பிளாஸ்டிக் தான் நான் வாங்கினேன் ஆர்டர் பண்ணி ஆன்லைனில். மறுபடியும் எனக்கு அது உடஞ்சி போச்சு, கடலப்பருப்பு இதெல்லாம் மாட்டி. ஸோ இதுக்குள்ளெல்லாம் வந்து முடியெலாம் இருக்கும். அந்த ப்ரஷ்ஷையும் கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா வெளியில் காய வச்சும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து காய வைக்கலாம். பட் இருந்தாலும் சைடில் வந்து ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரஷ் ஹோல்டர். அதில் வந்து நம்ம வச்சுக்கலாம். எல்லாத்தையும் க்ளீனாக கிளாத் வச்சு தொடச்சிட்டு அந்த முடி இல்லாமல் க்ளீனாக தொடச்சிடணும் எப்போவுமே. இந்த மாதிரி தொடச்சி மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு க்ளீனாக இருக்கும். டெய்லி வந்து நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அந்த யூனமும் அந்த ப்ரஷ்ஷை வந்து இப்படி நம்ம வச்சிடலாம், இல்லை வெளியிலையும் காய வைக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பை.